வணக்கம். செய்திகளை வழங்குவதற்காக நான் ஜெனிஃபர் ஆனந்தகிருஷ்ணன். 10 மணி செய்தி தொகுப்பிற்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய நாளின் முக்கிய நிகழ்வுகளை நேரலையில் வழங்குவதற்காக களத்திலிருந்து செய்தியாளர்கள் நம்மோடு இணைந்துள்ளனர். குறிப்பாக பரபரப்பான அரசியல் சூழலில் தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை விசிக தலைவர் திருமாவளவன் சந்திக்க இருக்கிறார். அது குறித்த செய்திகளை வழங்குவதற்காக செய்தியாளர் அபினேஷ் நம்மோடு இருக்கிறார். மின்கட்டண உயர்வை ரத்து செய்ய கோரி புதுச்சேரியில் நடத்தும் உண்ணாவிரத போராட்டத்திற்கு விசிக தலைவர் திருமாவளவனுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்து பேசுவதற்காக செய்தியாளர் இளவமுதன் நம்மோடு இருக்கிறார். சுங்க கட்டண உயர்வை கண்டித்து விழுப்புரத்தில் மனிதநேய மக்கள் கட்சி சார்பாக போராட்டம் நடைபெற இருக்கிறது. இதுகுறித்து பேசுவதற்காக சுங்கச்சாவடி முற்றுகை போராட்டம் நடக்கும் களத்திலிருந்து செய்தியாளர் குணாநிதி இருக்கிறார். அன்னபூர்ணா விவகாரத்தில் மத்திய அமைச்சரவையை கண்டித்து கோவையில் இந்தியா கூட்டணி சார்பில் போராட்டம் நடைபெற இருக்கிறது. இதுகுறித்து பேசுவதற்காக செய்தியாளர் குருசாமி நம்மோடு இருக்கிறார். அதற்கு முன்னதாக ராமசாமி படையாட்சியின் 107வது பிறந்தநாளை ஒட்டி சென்னை கிண்டி அண்ணா சாலை சந்திப்பில் உள்ள அவரது சிலைக்கு கீழே வைக்கப்பட்டுள்ள புகைப்படத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்துகிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அபினேஷ் வழங்குவதற்காக காத்திருக்கிறார். அபினேஷ், தற்போதைய தகவல்களை நீங்கள் வழங்கலாம். ஜெனிஃபர், ராமசாமி படையாட்சி அவர்களுடைய 107வது பிறந்த நாளை முன்னிட்டு அரசு சார்பில் ஏற்படுத்தக்கூடிய அந்த நிகழ்ச்சியில முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவருடைய சிலைக்கு கீழ் வைக்கப்படக்கூடிய ஒரு உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். ராமசாமி படையாட்சியை பொறுத்தவரை அவர் தமிழ்நாட்டுடைய முன்னாள் அமைச்சராக இருந்தவர். தொடர்ந்ததற்கு முன்னதாக நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை இன்று தலைமை செயலகத்தில் சந்திக்கிறார் விசிக தலைவர் திருமாவளவன். மது ஒழிப்பு மாநாடு அறிவிப்பால் திமுக கூட்டணியில் சலசலப்பு ஏற்பட்ட நிலையில் சந்திப்பு. கூட்டணியில் இருப்பதும் அதிலிருந்து வெளியேறுவதும் சுதந்திரமான ஒரு முடிவு. திருவாரூரில் நடந்த கூட்டத்தில் விசிக தலைவர் திருமாவளவன் பேச்சு. எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு நம் கட்சியின் நலனை கருத்தில் கொண்டு நாம் எடுக்கிற முடிவு சுதந்திரமான முடிவு. ஒரு அணியில் இருக்கலாம் அல்லது வெளியேறலாம். இதற்கு எந்த கட்டுப்பாடும் கிடையாது. புதுச்சேரியில் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த வழக்கில் கைதானவர் தற்கொலை. காலாப்பட்டு மத்திய சிறையில் உள்ள கழிவறையில் தூக்கில் தொங்கினார். மீண்டும் 55,000 ரூபாயை தாண்டிய தங்கம் விலை. ஒரே நாளில் சவரனுக்கு 120 ரூபாய் அதிகரிப்பு. உளுந்தூர்பேட்டை அருகே 3 கார்கள், ஒரு சுற்றுலா வேன் என 4 வாகனங்கள் அடுத்தடுத்து மோதல். 8 கிலோமீட்டர் தூரத்திற்கு அணிவகுத்து நின்ற வாகனங்கள். அமெரிக்க முன்னாள் அதிபர் டிரம்பை கொலை செய்ய மீண்டும் முயற்சி. AK-47 துப்பாக்கியுடன் வந்தவரை விரட்டி சென்று கைது செய்தது காவல்துறை. சென்னையில் விநாயகர் சிலைகள் கரைக்கப்பட்டதால் கடற்கரையோரம் தேங்கிய குப்பைகள். கரையாத சிலைகள், குப்பைகள், மரக்கட்டைகளை அகற்றும் தூய்மை பணியாளர்கள். தமிழ் நடிகைகள் குறித்து அவதூறாக பேசிய புகாரில் டாக்டர் காந்தராஜ் மீது வழக்கு பதிவு. ஆபாசமாக பேசுதல், பெண்ணின் மாண்பை அவமதிக்கும் வகையில் பேசுதல் உள்ளிட்ட 5 பிரிவுகளில் நடவடிக்கை. ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் விரைவில் அமல்படுத்தப்படும் என மத்திய அரசு வட்டாரங்கள் தகவல். கொரோனா காரணமாக நிறுத்தப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பும் விரைவில் தொடங்கப்படுகிறது. கோவை செல்வபுரம் காவல் நிலையம் முன்பு ரீல்ஸ் எடுத்து இன்ஸ்டாகிராமில் வெளியிட்ட இளைஞர் கைது. தன்னை தாண்டி யாரும் நுழைய முடியாது என்ற ஹேஷ்டேக்குடன் வீடியோ பதிவிட்டவர் மீது 4 பிரிவுகளில் வழக்கு. மணிப்பூரில் மொபைல் இணைய சேவைக்கான தடை வரும் 20ஆம் தேதி வரை நீட்டிப்பு. மீண்டும் மாணவர்கள் போராட்ட களத்தில் குதித்த நிலையில் நடவடிக்கை.
குஜராத்திலிருந்து நாட்டின் முதல் வந்தே மெட்ரோ ரயில் சேவையை இன்று தொடங்கி வைக்கிறார் பிரதமர் மோடி. முன்பதிவில்லாத ரயில் பெட்டிகளே இல்லாத ரயில் சேவை. ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவைக்கு நாளை மறுநாள் முதல் கட்ட தேர்தல். இன்று மாலையுடன் பரப்புரை ஓய்கிறது. மருத்துவ சிகிச்சைகள் மற்றும் கல்வி கட்டணங்களுக்கு UPI மூலம் 5 லட்சம் ரூபாய் வரை செலுத்தலாம். இன்று அமலுக்கு வருகிறது புதிய விதி. டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் விளையாடுவதற்காக சென்னை வந்தது வங்கதேச அணி. சேப்பாக்கம் மைதானத்தில் 19ஆம் தேதி போட்டி தொடங்குகிறது. சென்னையின் வரலாற்றிலேயே செப்டம்பர் மாதங்களில் 5வது முறையாக அதிகபட்சமாக 100.76 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகியுள்ளது. இதற்கு காரணம் என்ன? விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. சென்னையில் காலை 11 மணிக்கு மேல் வெளியே செல்வோருக்கு சூரிய மண்டலத்துக்கே சென்று வந்த உணர்வை தந்து வருகிறது அண்மை காலமாக சுட்டெரித்து வரும் வெயில். ஏப்ரல் மே மாத கத்திரி வெயிலை நியாயப்படுத்தும் வகையிலாக கடந்த சில நாட்களாக பகல் நேரத்தில் வெயில் வாட்டி வதைத்து வருகிறது. இந்நிலையில் சென்னை வரலாற்றிலேயே 5வது முறையாக செப்டம்பர் மாதத்தில் அதிகபட்ச வெப்பநிலை பதிவாகியுள்ளதாக தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தெரிவித்துள்ளார். அதாவது இதற்கு முன்பு 1968ஆம் ஆண்டு 101.12 ஃபாரன்ஹீட்டும் 1883ஆம் ஆண்டு 102.2 ஃபாரன்ஹீட்டும் வெப்பநிலை பதிவாகி இருந்தது. அதன் பின்னர் கடந்த 1997ஆம் ஆண்டு 101.3 ஃபாரன்ஹீட்டும் 2009ஆம் ஆண்டு 101.66 ஃபாரன்ஹீட்டும் பதிவானது. அதன் பிறகு தற்போது 100.76 ஃபாரன்ஹீட் வெப்பநிலை பதிவாகி உள்ளது. குறிப்பாக நுங்கம்பாக்கத்தில் அதிகபட்சமாக இந்த வெப்பநிலை பதிவாகி உள்ளது. தென்னிந்திய தீப கர்ப்பகத்தில் வறண்ட வானிலை நிலவுவதால் தமிழ்நாடு முழுவதும் வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படுவதாக தனியார் வானிலை ஆய்வாளர் ஸ்ரீகாந்த் தெரிவித்தார். வெயில் இந்த டைம்ல வர்றது இயல்பு தான். ஏன்னா எப்படி சூரியனோட குத்துக்கதிர் வட துருவம் நோக்கி போகும்போது ஏப்ரல் மாசம் நமக்கு வெயில் தாக்கம் அதிகரிக்கும். அந்த குத்துக்கதிர் வட துருவத்திலிருந்து தென் துருவம் நோக்கி போகும்போது தான் நமக்கு வடகிழக்கு பருவமழை வருது. ஸோ இப்போ திரும்பவும் தமிழகத்தில் சூரியனின் குத்துக்கதிர்கள் நேர இருக்கிறதுனால தான் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்குது. நமக்கு அந்த செப்டம்பர் செகண்ட் சம்மர்னு சொல்லுவோம். ஆனாலும் இயல்பிற்கு அதிகமாக ஒரு 3 முதல் 5 டிகிரி வரை பரவலாக தமிழகத்தில் பல இடங்களில் வெப்பம் பதிவாயிட்டு இருக்கு கடந்த சில தினங்களாகவே. ஸோ வெப்பம் இருக்கும், ஆனாலும் கடந்த சில தினங்களாக இருக்கிற வெப்பம் இயல்பை விட அதிகமாக தான் இருக்கு. இது காலநிலை மாற்றம் காரணமாக ஏற்பட்ட பாதிப்பு இல்லை என்றும் இயல்பான மாற்றம்தான் என்றும் அவர் விவரித்துள்ளார். அடுத்த 2-3 தினங்களுக்கு கிட்டத்தட்ட இது மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். அதுக்கு காரணம் வெப்பசலனம் காரணமாக ஏற்படக்கூடிய இடி மின்னலுடன் கூடிய அந்த மழை படிப்படியாக உட்புற பகுதிகளில் வர ஆரம்பிச்சு. அது வந்துருச்சுனால ஓரளவுக்கு கொஞ்சம் வெப்பத்தின் தாக்கம் தனிய தொடங்கிடும். அடுத்த சில நாட்களுக்கு வெப்பநிலை அதிகமாக இருக்கும் என்பதால் பொதுமக்கள் அதற்கேற்ப தங்கள் பயணங்களை மாற்றியமைத்துக் கொள்ள வானிலை ஆய்வாளர்கள் அறிவுறுத்தியுள்ளனர்.